அன்பார்ந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் டிவி மூலமாக அறிமுகமாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் 2 பதிவுகளை இதற்கு முன்பு வெளியிட்டிருந்தேன். அதில் மூச்சு பயிற்சி, தூக்கம், ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது இந்த உடல். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். உடல் தான் ஆரோக்கியம். ஸோ ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ நம்ம இந்த உடலை பற்றி முதல்ல பார்ப்போம். இந்த உடல் நமக்கு எவ்வளோ முக்கியமானது, இந்த உடலுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உடலை நம்ம இயக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த உடலுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குதுங்கிறத மறந்துடுறோம். அந்த உடலுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஆனால் நம்ம மைண்டு மூலயமா அதை இயக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம அந்த உடலை மதிக்கிறதில்ல, அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கறதில்ல, தேவையான உணவு பழக்கங்கள் சரியாக வச்சுக்கிறதில்ல. நம்ம இஷ்டத்துக்கு இந்த உடலை இயக்கிறோம். ஆனால் இந்த உடல் நம்மளை கேட்டுக்கிட்டு இதயம் துடிக்கிறதில்ல, நம்மளை கேட்டுக்கிட்டு ஜீரணமாகிறதில்ல, கை கால்கள் நம்மளை கேட்டு வேலை செய்கிறதில்ல, மூச்சு அது பாட்டுன்னு தானாக இயங்கிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களை கேட்டு நான் இப்போ நிறுத்திக்கிட்டோமான்னு கேட்டு நிறுத்திக்கிறது இல்லை. ஸோ இது நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். ஓகே, இது ஒரு பக்கம். சரி, இந்த உடலுக்கு நம்ம எந்த வகையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இந்த உடலை நம்ம மதிக்கிறோமா? உடல் நமக்கு மைண்டு மூலியமாக நமக்கு பல விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுது. என்ன சொல்லுது? டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீங்கள் அதிகமாக கை கால்கள் மூலியமாக வேலை செஞ்சிங்கன்னா கை வலி மூலியமாக நமக்கு அறிவுறுத்துது. தேவையில்லாத அதிகமாக சாப்பிட்டோம்னா உணர்வுகள் டேஸ்ட் பட்ஸ் மூலிமா நமக்கு போதும் அப்படின்னு சொல்லுது. ஸோ எல்லாமே நமக்கு இந்த உடல் நமக்கு சொல்லித்தருது. ஆனால் நம்ம அதை கேட்கறதில்ல. நம்ம சுகத்துக்காகவும் நம்மளோட விருப்பத்துக்காகவும் இந்த உடலை நம்ம ஆட்டி படைக்கிறோம். ஓகே, தேவை இருக்கலாம், தேவை இல்லாமல் நம்ம செய்யலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு நம்ம எப்படி இந்த உடலெல்லாம் நம்ம சரியாக பராமரிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த விஷயங்கள் மூலயமா நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே அது புரியும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உடம்புக்கு ஒரு கான்சியஸ் இருக்குன்றதுனால நம்ம என்னைக்காவது நம்ம கால்கள் தொட்டு, நீ எனக்கு இன்றைக்கி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு நன்றி. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் நிறைய வேலை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தேவையான ரெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கை கால்கள் கண்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி பாருங்கள். நீங்கள் மௌனமாக பேசலாம். அந்த மௌன மொழி அந்த உடலுக்கு புரியும். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் அதிகம், இல்லை நைட்டு ஒர்க்கு, தூங்கலை சரியா அப்படின்னா 2 கண்கள்லையும் கை வச்சு, நான் இன்றைக்கி உனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டேன், நீ ரொம்ப டயர்டாயிட்ட, நான் உனக்கு அதுக்கு உண்டான பயிற்சியை நான் தரேன், நல்ல தூக்கத்தை கொடுக்குறேன், ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதுக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு மாற்றத்தை உணருவீங்க. சரி, கண்கள் கூட நீங்கள் ஏதாவது இன்றைக்கி அதிகமாக வேலை செய்ய போகிறீங்க, காலோ கையோ, ஸோ நீங்கள் அதிகமான வேலை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள், அதோட பேசி பாருங்கள். இன்றைக்கி நான் உனக்கு அதிகமாக வேலை கொடுக்க போகிறேன், என்னை கோஆப்ரேட் பண்ணு, நான் கண்டிப்பாக உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஸோ தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத நேரங்கட்ட நேரத்தில் நம்ம செய்கின்ற வேலைகள் எல்லாத்துக்குமே இந்த உடம்பு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த உடலோட முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நம்ம இதை பற்றி மேலும் விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.